SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. The most challenging being இந்த உலகத்துல வந்து ஒரு பெண்ணாக பிறப்பது தான். ஏன்னா நம்மள கான்ஸ்டன்டா ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளே நம்மள ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒன்னு நான் பார்க்கும்போது எனக்கு நீ ஸ்பெஷல், யூ ஆர் சூப்பர் டு மீ அண்ட் பிகாஸ் யூ உமன் யூ சூப்பர் உமன் டு மீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல 1000 விருதுகள் 1,00,000 விருதுகள் வாங்கினாலுமே இட் ஒன்லி மேக் அஸ் ஹாப்பி. என்னைக்காவது அம்மா சாப்பாடு போடும்போது மா சாப்பாடு சூப்பர்மா அப்படின்னு சொன்னாலே ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, எங்களுக்கு இது ஒரு ஹாப்பினஸ். அம்மா நல்லா பண்றமா அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ். ஐ திங்க் திஸ் சூப்பர் உமன் அவார்ட்ஸ் that I received today is நான் ஒரு சக்தின்னு தன்னை நம்பி என்னால் முடியாதுன்னு ஒரு விஷயம் கிடையாதுன்னு இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிக்கும் இந்த சூப்பர் உமன் அவார்ட் கண்டிப்பாக போய் சேரும். இவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங், இவ்வளோ பெரிய ஐடென்டிட்டியை நீங்கள் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கீங்க. பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல. பாடி ஷேமிங்க்கு ரொம்ப நடந்திருக்கு. 25 வருஷம் ஒரு பெண் இண்டஸ்ட்ரியில இருந்தா அவளுக்கு வயசாயிடுச்சு. ஆனா 25 ஆண்டுகள் ஒரு ஆண் இண்டஸ்ட்ரியில இருந்தா அவர் லெஜெண்ட் ஆயிடுவாரு. அந்த வித்தியாசம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள். உங்களுக்குன்னு ஒரு அவார்ட் கொடுக்குறோம், நீங்க வாங்க அப்படின்னும் போது எப்படி உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருந்துச்சு அந்த மொமெண்ட்? டுடே more emotional because after Amma this is my first, so it's very very special, very special. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ என்னடா இது அம்மா வச்சே இந்த அம்மா பேசுது அப்படின்ட்டு. பட் இது ஏன் அம்மாடா, எங்க அம்மா பத்தி நான் தான்டா பேசுவேன். இந்த டைம் டிராவல் டிக்கெட் ஒன்று கிடைச்சதுன்னு சொன்னேன்ல, இதை வச்சு ஒரு விஷயத்த மாற்றணும் அப்படின்னா எந்த விஷயத்த மாற்றணும்? I'll bring daddy back. SS Music presents Superwoman Awards 2025ல அச்சுமா வெல்கம் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். முன்னாடி அச்சுமா இருக்காங்க, செகண்ட் டைம் அவங்க கூட வந்து பேசுறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அச்சுமா எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க சூப்பர் ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. எனக்கு உங்களை பார்க்கும்போது அப்படியே ஒரு ரெட்ரோ ஹீரோ ஃபீல் மாதிரி இருக்கீங்க. அப்படி நிஜமா சொல்றேன், யூ லுக்கிங் டேஷிங், யூ லுக்கிங் அமேசிங். சூப்பர், வெரி வெல் டன். அண்ட் டு SS Music கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் பிக் அவார்ட் செரமனி. சூப்பர் மேம். இப்போ எப்படின்னா ஒரு உமன்ஸ் அவார்ட் நடக்குது, அதில் நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே யூஸ்வலாக நம்ம வந்துட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு அவார்ட் கொடுக்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்னும் போது எப்படி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு அந்த மொமெண்ட்? ஐ திங்க் த மோஸ்ட் சேலஞ்சிங் பீயிங் இந்த உலகத்தில் வந்து ஒரு பெண்ணாக பிறப்பது தான். ஏன்னா நம்மளை கான்ஸ்டண்ட்டாக ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளே நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் ஒரு நல்ல அம்மாவா, நான் ஒரு நல்ல தங்கையா, நான் ஒரு நல்ல மகளா, நான் ஒரு நல்ல மனைவியா அப்படின்னு நம்மளே நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ மூச்சுடுற ஒவ்வொரு தருணமே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வடிவம் பிறப்பு அப்படின்னு எடுக்கிறது வந்து பெண்கள் தான் அதிகமாகவே. we'll all say, don't care for the judgment, live your life அப்படிலாம். ஆனால் உள்ள ஆழமான இடத்துல அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னடா நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு. எங்கேயோ வலிக்கும், நீ அழும்போது அது உனக்கு கஷ்டப்படுத்தும். பட் அந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உனக்குள்ளே இருக்கிற கரேஜ் நான் சல்யூட் பண்ணுறேன். உன்னோட கரேஜை வந்து நான் பாராட்டுறேன். உன்னை நான் பார்க்கும்போது எனக்கு நீ ஸ்பெஷல், யூ ஆர் சூப்பர் டு மீ அண்ட் பிகாஸ் யூ உமன் யூ சூப்பர் உமன் டு மீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல 1000 விருதுகள் 1,00,000 விருதுகள் வாங்கினாலுமே இட் ஒன்லி மேக் அஸ் ஹாப்பி. என்னைக்காவது அம்மா சாப்பாடு போடும்போது மா சாப்பாடு சூப்பர்மா அப்படின்னு சொன்னாலே ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, எங்களுக்கு இது ஒரு ஹாப்பினஸ். அம்மா நல்லா பண்ணுறமா அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தான். ஓகே, உமன் அவார்ட்ஸோட வென்யூ வந்து சுந்தர் ஸ்டுடியோஸ் நடக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். வென்யூ வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஐயோ அழக போறியாடா திருப்பி, நான் எனக்கு அழவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். வந்து நான் ஓகே ஐ அம் ட்ரைங். ஏன்னா no I won't cry today because சூப்பர் மாம் நடக்குது, அதுலயும் வந்து சாரா டெபியூ அதுவும் இங்க தான் நடந்துச்சு. சரிகமாப்பா அதுவுமே இங்க தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வேற அதிர்ஷ்டலட்சுமி அதுவும் இங்க தான் நடந்துச்சு. அப்படிங்கும்போது லக்கியஸ்ட் பிளேஸ் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் அச்சுமா வந்து இங்க தான் இருந்திருக்காங்க. அதாவது நான் வாழ்ந்த இடம், நான் வளர்ந்த இடம், நான் என்னையே ஒரு புதிய பரிமாணமாக பார்த்த ஒரு இடம் அப்படின்னா அது இங்கே தான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஸோ மெனி மெமரிஸ். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த ஸ்டுடியோக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி சுந்தர் கல்யாண மண்டபம் வாசலில் நின்று கண்ணெல்லாம் அழுது முடிச்சுட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு தான் வந்தேன். பிகாஸ் இட் இஸ் ஸோ ஓவர்வெல்மிங்ல. லைஃப்பில் ஒரு பெரிய ஜேர்னி நம்ம ஆரம்பிக்கிறோம். நான் ஜீக்குள்ளே வரேன், அதிர்ஷ்லக்ஷ்மி நடக்குது. அப்போ வந்து ஒரு பெரிய ஷோ, ஒரு ரியாலிட்டி ஷோ அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இட் இஸ் சரிகமாப்பா. அதுக்கு நீங்கள் ஹோஸ்ட்டு சோலோ ஆங்கராக போக போகிறீங்கன்னா அது இட் வாஸ் அ ஸ்டார்ட் ஆஃப் ஒரு மேக்னிடியூடு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னி. அப்புறம் ஜாராவோட டெபியூ நடந்ததும் இந்த இடத்துல. ஸோ எனக்கு அதெல்லாம் அது அப்படியே இருந்தது. ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸில் ஒரு பக்கம் குஷ்பு மேம், இன்னொரு பக்கம் பாக்யராஜ் சார். அடுத்த சீசனில் ஒரு பக்கம் ரோஜா மேம், இன்னொரு பக்கம் பாக்யராஜ் சார். நம்ம இப்படி உட்காடுறோம் அப்படின்னாலே எவ்வளோ பெரிய ஒரு எவ்ரிதிங் ஹேப்பன் ஹியர். அண்ட் டுடே more emotional because after Amma this is my first, so it's very very special, very special. Yeah, that's okay, sorry. I won't cry, sorry. இல்லை நாங்களும் அந்த சரிகமாப்பால வந்துட்டு அந்த
சாரா வந்து ஒரு புகைப்படத்தை காட்டுறாங்க, அதுபோது பிளாஸ்ட் பண்ணி அழும்போது எங்களுக்கு அது கனெக்ட் பண்ண முடியுது. ஐயோ அது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது வயிறு ரொம்ப வீங்கிடும் பெருசாக. அதுக்கப்புறம் மடியில் படுக்கிறதுக்கான இடமே இருக்காது, இவ்வளோ தூரம் இருக்கும் வயிறு. அப்போ நான் மடியிலேயே படுக்கவே முடியாது. ஸோ எனக்கு ஞாபகம் இருந்து நான் லாஸ்ட் மார்ச் தான் அம்மா மடியில் அப்படி படுத்தேன். அதுக்கப்புறம் அம்மா மடியில் படுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே இட் வாஸ் ஃபார் எவர். இப்போ நான் பார்க்கும்போதெல்லாம் அம்மா மடியில் படுத்துருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் பார்க்கக்கூடிய புகைப்படமாக அது இருக்கும். ஸோ வெரி ஸ்பெஷல். என் அம்மா வந்துட்டு ஷி விஷ் டு கம் ஹோம்ல அது வரைஞ்சு அங்கே எதுவும் ஒன்றுனா அது லாஸ்ட் அந்த பெண் அந்த பெண் அவங்களுக்கு வந்து இந்த வென்டிலேட்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களால பேசவே முடியல. எங்கள் அம்மா சூப்பராக வரைவாங்க. அப்போ வந்து உடம்புல சக்தியே இல்லை. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சாச்சு, இன்டெஸ்டைனல் சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு அம்மா அதை வரைஞ்சு நான் திருப்பி வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு ஒரு ஒரு சத்தியம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நான் ஐ பிலீவ் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ என்னடா இது அம்மா வச்சே இந்த அம்மா பேசுது அப்படின்ட்டு. பட் இது ஏன் அம்மாடா, எங்கள் அம்மா பற்றி நான் தான்டா பேசுவேன் அப்படின்னு தானே சொல்வேன். யா மை மம் இஸ் அ சூப்பர் உமன். சூப்பர். அதான் அடுத்த கேள்வியாக வச்சுருந்தேன். சூப்பர் உமன் அவார்ட்ஸ் நீங்கள் வந்திருந்தீங்க, நீங்கள் பார்த்து வியந்த சூப்பர் உமன்னா? ஆக்சுவலி என் வாழ்க்கையில் நிறைய பேர் பெண்கள் தான் பெரிய தாக்கம் உருவாக்குனது பெண்கள் தான். எங்கள் வீட்டில் பாவம் 2 ஆண்கள் தான் ஆண்களாக மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலி ஆண் பாவம் அப்படின்னா அவங்க தான். மாப்பிள்ளைங்க 2 பேரும், எங்கள் வீட்டுக்காரரும் சரி அர்ஜுனும் சரி, இப்போ சிம்பா என் பிள்ளையும், இது 3 தான் ஆம்பளை அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம். வீட்டில் அவங்கள நாங்கள் சாப்பாடு போட்டு வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான். பட் எங்கள் வீடு ஃபுல்லாகவே பெண்கள் சக்தி தான். எங்கள் வீட்டில் எங்கள் கூட இத்தனை வருஷம் பயணித்தவர்களும் சரி, எவ்ரிபடி இஸ் விமன் தான். ஸோ இட்ஸ் ஒன்லி விமன் சக்தி எங்கள் வீட்டில். ஆமாம், அது வந்து ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் மாதிரி எங்கள் வீட்டில். பை டிஃபால்ட் பெண்கள் தான், எல்லாத்துலேயுமே பெண்கள் தான் எங்கள் வீட்டில். ஸோ விச் இஸ் வெரி ப்ரவுட். அண்ட் ஐ திங்க் எங்கள் வீட்டில் அந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸே கிடையாதுங்க. எதுலேயுமே ஒரு ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக எங்கள் வீட்டில் பார்க்கறதே கிடையாது. இது ஆண் தான் பண்ணக்கூடிய ஒரு வேலை, பெண் தான் பண்ணக்கூடிய வேலைன்னெலாம் கிடையாது. எங்கள் அம்மா வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 20 கிலோ கேன் தண்ணியை தூக்கி கவுத்து போட்டு பண்ணுவாங்க. எத்தனை அம்மாக்கள் அதை பண்ணுறாங்க இன்னி வரைக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் மை மதர். ஸோ சோலோவாக குடும்பத்தை நடத்துவாங்க. அம்மா பண்ணாதம்மா அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சின்ன சேர் மேலே நின்று பரண மேலேருந்து ஒரு பொருள் எடுப்பாங்க. எங்கள் அம்மா மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான அம்மாக்கள் தான் பண்ணுறாங்க. So I think this Superwoman Awards that I received today is for every woman like that who makes a difference to her family by just being herself. நான் ஒரு சக்தின்னு தன்னை நம்பி என்னால் முடியாதுன்னு ஒரு விஷயம் கிடையாதுன்னு இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிக்கும் இந்த Superwoman Award கண்டிப்பாக போய் சேரும். பட் நான் வந்து இந்த டெலிவிஷன் டைம்ஸில் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். மை டேட் இஸ் ஆல்சோ யுவர் ஃபேனு, மீ ஆல்சோ ரொம்ப பெரிய ஃபேனு. ஆமாம், அப்புறம் எப்படி இருக்காரு? டேடி செம்ம ஹாப்பி, அவர் வரேன் இருக்காரு. I can't wait to meet him. ஆமா. அப்புறம் நீங்க ரொம்ப இதாடுவீங்களா, ஜாலியா ஆடுவீங்க வேற? சாரி, நான் மறந்துட்டேன்டா டாடி பத்தி. நல்லா இருக்கீங்களா சார்? உங்களை பார்க்க தான் நான் இன்னைக்கு வந்தேன்னு வெச்சுக்கோங்க. ஓகே டாடி, ஐ அம் சோ ஜெலஸ் ஆஃப் யூ. ஓகே, சோ அந்த போட்டோ பார்த்திருப்பீங்க, நிறைய டைம்ஸ் நீங்க வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா கொடுத்திருப்பீங்களா அந்த சாரியில, ரொம்ப அழகா இருந்திருப்பீங்களா. எனக்கு சில கேள்விகள் கேட்கணும். அந்த டைம்ல இருந்த அச்சுமாவா இருக்கிறதே பிடிச்சிருக்கா, இல்ல இப்ப இருக்க அச்சுமாவா இருக்கிறதே உங்களுக்கு? எனக்கு ஒவ்வொரு ஃபேஸில் இருந்த அச்சுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அர்ச்சனாலேருந்து அச்சுமா மாறின ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து எனக்கு 18 வயசு இருக்கும்பொழுது, ஏன்னா இந்த இப்போ எனக்கு 42 turning into 43, 25 years in the industry. I think my growth is very satisfying. கான்ஸ்டண்ட்டாக இண்டஸ்ட்ரியில் 25 years தாக்கு பிடிச்சிருக்கேன். 25 yearsம் நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கேன். அண்ட் 25 yearsம் நான் தொலைக்காட்சியில் இருந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப பெருசு எனக்கு. ஸோ அந்த டைமில் தான் இருக்கணும், இந்த டைமில் தான். எனக்கு நோ ரிக்ரெட்ஸ் அபவுட் மை லைஃப். நான் எங்கே இருந்தாலுமே ரொம்ப ஹாப்பியான ஸ்பேஸில் இருக்கேன். இப்போது ஒரு ரொம்ப டீப் ஸ்டேட் ஆஃப் க்ரீவிங்கில் இருக்கேன் நான். மை மதர்ஸ் நாட் வித் மீ என்ற க்ரீஃபில் இருக்கும்போது கூட எனக்கு இந்த அர்ச்சனாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் ரியல் as it can be. இவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங், இவ்வளோ பெரிய ஐடென்டிட்டியை நீங்கள் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கீங்க. பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல. ஸோ அதை பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்ட்ரகிள் நான் மறக்கவே மாட்டேன் என்னோட ஜேர்னியில் அப்படின்னா நீங்கள் தான். பாடி ஷேமிங்க்கு ரொம்ப நடந்திருக்கு. அப்போ ஒரு ஷோவில், ஒரு காமெடி ஷோவில் ஜட்ஜாக உட்காந்துருக்கேன். அதில் பண்ணுற பர்ஃபார்மன்ஸில் நிறைய இடங்களில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் பாடி ஷேம் பண்ணுவாங்க. நாட் ஜஸ்ட் மீ, அப்போ ஆங்கராக இருந்தவங்களையும் சரி, என்னுடைய ரொம்ப நெருங்கிய தோழியாக இருக்கிறவங்களையும் சரி, பாடி ஷேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏஜ் ஷேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 25 வருஷம் ஒரு பெண் இண்டஸ்ட்ரியில் இருந்தால் அவளுக்கு வயசாயிடுச்சு. ஆனால் 25 ஆண்டுகள் ஒரு ஆண் இண்டஸ்ட்ரியில் இருந்தால் அவர் லெஜெண்ட் ஆகிடுவார். அந்த வித்தியாசம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள். இஃப் இட் இஸ் 25 years of cerebral efficiency that a man can give, it is the same amount of cerebral efficiency that a woman can give. 25 ஆண்டுகள் ஆணுக்கு எந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு பயணமோ அதை விட சற்றளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் தருணத்தில் திருமணம் செய்து ஒரு குழந்தை பெற்றெடுத்து 2 அபார்ஷன்ஸை பார்த்து இவ்வளோ தூரம் இந்த பயணத்தில் வந்திருக்கேன். அதனால் எனக்கு அதை விட சற்று அதிகமான வலி இருந்திருக்கும். ஆனால் நான் ஒரு காம்படிஷன் ஓடலை, இது என் பயணம். and I'm very proud of my journey. இந்த டைம் ட்ராவல் டிக்கெட் ஒன்று கிடச்சதுன்னு சொன்னல, இதை வச்சு ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா எந்த விஷயத்தை மாற்றுவீங்க? I'll bring daddy back.
யா இந்த டைமில் இந்த இளமை புதுமை அந்த ட்ரான்சிஷன் ஆகிற டைமில் அப்பா இருந்தார். ஜஸ்ட் when I was transitioning into Sun TV, I lost அப்பா. பட் அந்த டைம் ட்ராவலில் போய் என்னால் ஒரு விஷயத்தை திருப்பி கொண்டு வர முடியும்னா நான் அப்பாவை திருப்பி கொண்டு வருவேன். என்ன சொல்வீங்க ஏதாவது அப்பாவையா? இல்லைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண மொமெண்ட் இல்லை, நீங்கள் அந்த மொமெண்ட் அங்கே போய் அவரை பார்க்குறீங்க, அவர் முன்னாடி இருக்காரு அப்படின்னா ஒரு ஏதாவது ஸ்டேட் என்ன ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கோப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த லாஸ்ட் ஹக் கிடைக்கல, ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கோப்பான்னு சொல்லுவேன். அவ்வளோதான். சும்மா நீங்க மகன் சொல்றது தெரியல, எனக்கு கண்ணு ஒரு மாதிரி ஆகுது. ஐ காண்ட். நிஜமா ஒரே ஒரு தடவை மட்டும் கேட்பேன். This one time hug me daddy. I didn't get that last hug. ஒரே ஒரு hug அவ்வளவுதான். Last hug. I love you. Thank you. I love you. So ரெகுலரா உங்க அப்பா ஹக் பண்ணுடா, because I'll tell you what, sons don't hug their daddies. Please hug. Keep hugging as much as you can. ரேண்டமான பீப்புளை பார்க்கும்போது ஹக் பண்ணுங்க. நான் hugs are very special. They heal. So please hug. நிறைய நீங்கள் ஜேர்னிஸ் மீட் பண்ணியிருப்பீங்க. நிறைய எப்படி சொல்கிறது, பிட் ஸ்டாப் வந்திருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க போதும் நிறுத்து அப்படின்னும் போது நீ என்ன சொல்கிறது, என்னோட ஜேர்னி நான் அப்படி தான் பண்ணுவேன். தேர்ட் இன்னிங்ஸ் பார்த்துருக்கேன். எஸ் ஒரு இடத்துல இருந்தாலுமே நான் மறுபடியும் நான் என்ன யூ-டர்ன் போட்டு மறுபடியும் வந்து நிற்பேன், எனக்கான இடம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு டிரைவிங் ஃபேக்டர், எந்த ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் உங்களை வந்து கைட் பண்ணிட்டு இருக்கு, புஷ் பண்ணுது? The women in my life தான். அம்மா, என்னுடைய சித்தி, அம்மாவுடைய தங்கை, ரெண்டாவது அம்மா மாதிரி. நான் பிறந்த உடனே என்னை வளர்க்க அம்மா கிட்ட, அவங்க சித்திக்கிட்ட கொடுத்துட்டாங்க. என் மகள், என் தங்கை, இவங்க 4 பேர் தான் என்னோட பிக்கெஸ்ட் டிரைவிங் ஃபோர்ஸ். இவங்க 4 பேருக்காக தான் நான் இத்தனை நாள் ஓடினேன். இவங்க 4 பேருக்காகவும் என் கடைசி மூச்சு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன். டெஃபினட்டாக. பழைய சும்மா பார்க்க முடியுமா ஏதாச்சும் நீங்கள் இந்த வெயிட்லாம் கம்மி பண்ணி? எதுக்கு, என்னாச்சு, நீ தூக்குற என்ன டெய்லி? என் முட்டி கேட்டுச்சுன்னா நான் ஒத்துப்பேன். இப்போதைக்கு முட்டி கேட்கல, அதனால இப்படி தான். அப்போ அது கேட்டுச்சா? பட் ஐ ப்ராமிஸ் மை மதர், ஓகே, 19th மார்னிங் அவள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போய் அட்மிட் ஆகிறோம். 20th காலையில் அவங்களுக்கு நடக்க போகுது. அப்போ எங்கள் அம்மா ஒன்று தான் சொன்னாங்க, இந்த வருஷம் டிசம்பர் நீ மேரத்தான் ஓடணுன்ட்டு. அதை நான் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன். ஐ வில் ரன் த மேரத்தான் திஸ் இயர். டிசம்பரில் ஒரு மேரத்தான் நான் ஓடுவேன். சூப்பர், வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அண்ட் வி ஆல்வேஸ் லவ் யூ அச்சுமா. என்னன்னு தெரியல, அக்கா இருக்காங்க, சாரா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. லைஃப்பில் நிறைய மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். லைஃப்பில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐ லவ் யூ. எஸ், வி ஆல்வேஸ் லவ் யூ. தேங்க் யூ அண்ட் ஐ லவ் யூ டாடி மோர். தேங்க் யூ. இப்போ ரெடியாக இருங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட் வந்துருங்க. ஃப்ரெண்ட் வாங்க. ரெண்டாவது வர போகுது. ஒன்று இப்போ அது 4 மட்டும் ப்ளீஸ் எனக்காக. சூப்பர். 1 பிடிச்சிருங்க. யா எனக்கு பரவாயில்ல. சும்மா சீட்டிங் ஃபுல்லா. வை சீட்டிங்? ஆர்டர்ல தானடா விழணும். ஆர்டர்ல எப்படி வாங்கல நான் சொல்றேன். அதாவது வந்துட்டு ஆர்டர்ல வந்துச்சுன்னா நீங்க வந்து சென்ஸ் பண்ணிடுவீங்க. அதனால சென்ஸ்லெஸ்ஸா இருந்தது கேமே. கேட்ச் தி பாட்டில் சேலஞ்ச் வேறயா? ஆமா, இது வந்து ஒன் மோர் யூ வாண்ட் ட்ரை? ஓகே, பட் பரவாயில்ல, நீங்க 2 பாட்டில் வந்து பிடிச்சிங்க. இதுக்கு முன்னாடி பண்ணாங்கல யாருமே ஒண்ணுமே பிடிக்கல. நான் 1 2 இல்ல பரவாயில்ல. அது எந்த பாட்டில் பிடிக்கிறோன்னு அவசியம் கிடையாது, கலந்துக்கிட்டோமா அப்படின்றது தான் முக்கியம். அதை விட இந்த பாட்டில் பிடிக்கிறது ஒரு விளையாட்டாடா இந்த வயசுல? எனக்கு புரியல. நீ புடிச்சின்னு ஐயோ வாயில தப்பா வந்துரும். வேற நீ என்ன வேணா பண்ணு. இல்ல இப்போ நீங்க வந்து ஆறுதல் பரிசு நான் கொடுக்க போறேன். பக்கத்து பூத்துலயும் ஒரு சூப்பரான கேம் செக்மெண்ட் இருக்கு. எனக்காக ப்ளீஸ், எனக்காக இல்லைனாலும் எனக்காக ப்ளீஸ். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். என்ன டெட் சைலன்ஸா இருக்கு? என்ன பண்ணணும் இப்போ? சத்தம் வராம இருக்கணுமா இது? ஆமா. ஆஃப் பண்ணிட்டீங்களா? உங்களோட ஃபேன் நினைக்கிறேன் மேம், அவர் ஆஃப் பண்ணிட்டாரு. நீ வேணுமே கிச்சு பண்ண பாக்குறேன்னு. அதெல்லாம் பண்ணலாமா? கிச்சு பண்ணலாமா? டேய் நான் சும்மா இருக்க முடியாதடா. அப்படியே இந்த மிஷின் எடுத்து ஷாக் வச்சிருவான் உனக்கு. இரு, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. ஏன் சார் பெரிய உருண்டையெல்லாம் ஏன் சார் ஃபர்ஸ்ட் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் இருக்குக்கா. நம்மளேமா நீ வேற. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இதெல்லாம் டிவி திடல்ல விளையாடுறது தானே? ஆமா. அதுக்கெல்லாம் 100 ரூபாய் கட்ட வைப்பீங்க, இங்க ஃப்ரீயா விளையாட விட்டுறீங்க. அதே பெரிய விஷயம். போங்க. கம் ஆன், யூ கேன். ஏய் கம்முனு நீ. மைக் பிடிக்கிற கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து சூப்பர் சூப்பர். சூடு வைங்கண்ணே. ஆக்சுவலி நீங்க இப்போ கொஞ்சம் நல்லா விளையாடுறீங்களே, ஏதாவது இது கண்டிப்பா இது வரும், வந்துரும். ஏய் வரலப்பா.
பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. என் கூட வந்து ஒரு கேம் விளையாடிருக்கீங்க, அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 4 பொரி உருண்டை கொடுத்து சாப்பிடுங்க, பேல்பூரி தர சாப்பிடுங்க, 10 பானிபூரி கொடுங்க சாப்பிடுங்க அப்படிங்களா, அதெல்லாம் பண்ணிருக்கலாம். இதை விட்டு இந்த தீவு தேடல் கேம், இந்த அண்ணன் வேற அதுக்கு ஒரு பீப்பு வராம நான் பாத்துக்கிறேன். ஹல்வா இருக்கு. ஒண்ணு வேணாம், போலாம் வாங்க. சரி, ஓகே. Thank you so much and congratulations to SS Music again, to all of you at the family. Best wishes. God bless you. You're looking lovely. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025.